Jerusalem lay in ruins. Come, let us rebuild the wall. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு எனது அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து இந்த நாட்களிலும் கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. இந்த நாள் நமக்கு இந்த தொடர் ஜெபத்தின் 30வது நாள். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். 52 நாளில் 30வது நாளில் தேவன் நிற்க வைத்திருக்கிறார். இன்னும் 22 நாட்களை கடந்து போகவும் கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நேற்றைய தினத்தில் தியானித்த வார்த்தையிலிருந்து தொடர விரும்புகிறேன். எரேமியா 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். எரேமியா 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். பார், பிடுங்கவும், இடிக்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும், கட்டவும், நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னோடே சொன்னார். நாம் ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. ஹல்லேலூயா. நல்லவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி, 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 நன்றி அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான மகிழ்ச்சியான இந்த மாலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலை வேளையிலையும் ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக. நாங்கள் வாசித்த வேத வசனங்கள் அப்பா எங்களோடு பேசும்படியாக பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக. வார்த்தை உம்முடையது, ஜனங்கள் உம்முடையவர்கள், சபை உம்முடையது. ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக. எங்களை உமக்காக விட்டு கொடுக்கிறோம், உம்முடைய கரத்தில் விட்டு கொடுக்கிறோம். எங்களோடு கர்த்தர் பேசும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆமென். மீண்டும் ஒரு விசை வாசிக்கலாமா? எரேமியா 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். பார், பிடுங்கவும், இடிக்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும், கட்டவும், நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னோடே சொன்னார். அல்லேலூயா. எரேமியாவுடைய நோக்கம், ஒருவரை தேவன் அழைக்கிறார் என்றால் அவர்களின் அழைப்பின் நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம நேற்று கொஞ்சம் தியானிக்க கர்த்தர் உதவி செய்தார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை தேவன் அழைத்திருக்கிறார் என்றால், இன்றைக்கு தேவன் நமக்கு எல்லா விதத்திலும் ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு கொடுத்திருக்கிறார் என்றார், ஆசீர்வதித்திருக்கிறார் என்றார், நம் ஜெபத்தை கேட்கிறார் என்றால், அவருடைய சொந்த ஜனமாக நம்மை வைத்திருக்கிறார் என்றால் நோக்கம் என்ன? அல்லேலூயா. இன்றைக்கு அநேக நேரங்களில் நம்ம தேவ சமூகத்தில் நாம் நம்முடைய காரியங்களுக்காக ஜெபிக்கிறது ஒரு புறம், தேசங்களுக்காக ஜெபிக்கிறது ஒரு புறம், சபைகளுக்காக, இப்படி பல பிரிவுகளுக்காக நம்ம தொடர்ந்து ஜெபிக்கிறோம். எல்லா சபைகளையும் ஜெபிக்கிறோம். பட் நோக்கம் என்ன? சபையின் நோக்கம் என்ன? சபையோட நோக்கம் என்ன? மணவாளன் வருகையில் சபையானது எடுத்துக்கொள்ளப்படணும். அது சபையின் நோக்கம். என்னுடைய நோக்கம் என்ன? அவர் வருகிற நாளில் அவருக்கு முன்பாக எதிர்கொண்டு போக நான் என்ன பண்ணணும்? ஆயத்தம். அது என்னுடைய நோக்கம். அப்ப இன்றைக்கு நாம் நமது நோக்கத்திற்காக ஓடுகிறோமா அல்லது நம்முடைய தேவைகளுக்காக ஓடுகிறோமா? இன்றைக்கு அநேகருடைய தேவையே நோக்கமாக மாறிவிட்டது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையினுடைய தேவையே பிரதான நோக்கமாக மாறிடுச்சு. நோக்கம் வேறு, தேவை வேறு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவை வந்தது. என்ன தேவை வந்தது? மன்னா தேவை வந்தது, தண்ணீர் தேவை வந்தது, வழி இல்லை, வழி திறக்க வேண்டிய தேவை வந்தது. இது எல்லாம் தேவை. ஆனால் நோக்கம் என்ன? அவர்கள் கானான் தேசத்துக்கு போக வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவையவே நோக்கமாக மாற்றி, அந்த தேவையவே நோக்கமாக மாற்றி அதையே நோக்கமாக வைத்து நம்ம தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கிறோம். கடைசியில ரட்சிக்கப்பட்டு நீ என்னப்பா சாதிச்ச, உனக்கு ஏசப்பா என்னப்பா கொடுத்தாரோ, நீ என்னப்பா அச்சீவ்மெண்ட் பண்ணன்னு கேட்டாக்க, எனக்கு வியாதி சுகமாச்சு, நான் வீடு கட்டினேன், நான் லோன் கட்டி முடித்தேன், நான் கார் வாங்கினேன்,
என் பிள்ளைங்களுக்கு திருமணம் காரியம் முடிச்சு வச்சேன், இத்தனை நாட்களாக எங்கள் குடும்பத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்துச்சு, தேசப்பா குழந்தை பாக்கியம் கொடுத்தாரு. இதெல்லாம் தேவை, இதெல்லாம் தேவை. இன்றைக்கு தேவையவே நோக்கமாக்கி தேவனை தேடுகிற காலத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், வந்திருக்கிறோம். அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எரேமியாவை கொண்டு தேவன் பேசுகிற வார்த்தை என்னன்னா, எப்பா உன்னுடைய நோக்கம் என்ன? எரேமியா தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது அவர் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவதற்கு அவ்வளவு பயப்படுவார், அழுகுவார். உட்காந்து நம்ம போக போக அதை வாசிக்க கர்த்தர் உதவி செய்வார். அழுகுவார் உட்காந்து. ஏசாயா எசேக்கியேல் கூட காரசாரமா பேசுற ஆட்கள். இந்த எரேமியா ரொம்ப பயந்து பேசுற ஆட்கள், பேசுற மனிதர், தீர்க்கதரிசி தான். ஆனா கர்த்தருடைய வார்த்தை கடினமா அழுகுவார் உட்காந்து. ஆண்டவர் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசுற ஜனங்கள் தாங்க மாட்டாங்க. யார் தாங்க மாட்டாங்க? யார் அழுகிறது? பேச வேண்டியவர் கேட்க வேண்டியவருக்காக அழுதுகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஊழியக்காரங்க எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? பேசுறவங்க கேட்குறவங்க தான் உட்காந்து அழுகுவாங்க. ஆனா இங்க எப்படி இருக்குன்னா, பேசுறவரே அழுகுறாரு, கேட்கிறவங்க சிரிக்கிறாங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஒரு சுபாவமுடைய எரேமியாவை கொண்டு தேவன் பேசுகிற வார்த்தை, எரேமியாவே நீ உன் சுபாவம் ஒரு பக்கம் இருக்கட்டும், உன் சுபாவத்தை விட என் நோக்கம் தான் எனக்கு முக்கியம். நான் உன்னை அழைச்சிட்டேன், உன்னை நான் தெரிஞ்சு கொண்டுட்டேன், நீ எனக்காக செயல்பட்டே ஆக வேண்டும். இது நிபந்தனை, கட்டளை, எதுனாலும் சரி நீ செயல்பட்டே ஆக வேண்டும். அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அதே நிபந்தனை, நமக்கும் அதே நிபந்தனை. இங்கு எரேமியாவுக்கு தேவன் கொடுத்ததான வார்த்தையில இடிக்கவும், நாட்டவும், பிடுங்கவும், கட்டவும், அழிக்கவும் வரிசையா வாசிச்சோம். இதெல்லாம் யாருக்கு எதிராக அப்படின்னு பார்த்தா, தேசத்துக்கு. எரேமியாவை தேவன் எதற்காக தெரிந்து கொண்டா? யூத தேசத்திற்கு தீர்க்கதரிசியாக தெரிந்து கொண்டவர். இவர் ஜனங்களை பார்த்து அதாவது யூத ஜனங்களை பார்த்து எரேமியாவை சொல்றாரு, யூதர்களே, இஸ்ரவேலரே, தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்தில் வீற்றிருக்கிறவர்களேன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்ற விஷயம் என்ன? நான் உன்னை இடிக்க போறேன், நான் உன்னை பிடுங்க போறேன், நான் உன்னை அழிக்க போறேன், நான் உன்னை கவிழ்க்க போறேன், அடுத்து நான் உன்னை நாட்ட போறேன், நான் உன்னை கட்ட போறேன். யாரை கொண்டு என்ன வார்த்தை பேசுகிறாரு? தீர்க்கதரிசியை கொண்டு வருங்காலத்தை குறித்த வெளிப்பாடான அனைத்து வார்த்தைகளையும் தேவன் இங்கு சொல்லிக்கிட்டே இருக்கார். இப்ப முதலாவது, கட்ட வேண்டியவர் இடிக்க போறேன், பிடுங்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எதற்காக இந்த காரியங்கள்லாம் பார்க்கிறப்ப தேவன் தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்கார். தேவன் தொடர்ச்சியாக தேவன் எரேமியாவை அழைக்கும் போதே சொல்லிட்டாரு, எரேமியாவும் அழைப்பு இதுதான், நீ இந்த ஊழியம் தான் செய்ய போற அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரு, சொல்லிட்டாரு. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் தொடர்ச்சியாக பேசி கொண்டிருக்கார் கர்த்தருடைய வார்த்தையை. எரேமியா என்ன பண்றாரு? தொடர்ச்சியா பேசி கொண்டிருக்காரு. நீங்க மாறணும், நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கணும், நீங்க மனம் மாறணும்னு சொல்றப்ப ஜனங்கள் துளி அளவு என்ன பண்ணல, அவருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கவே இல்லை. அதான் வேதம் அழகா சொல்லி இருக்கும். சுமார் ஒரு 23 வருஷமாக எரேமியா தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கார் ஜனங்களுக்கு. 23 வருஷமா அவர் தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனா ஜனங்கள் அதை என்ன பண்ணல, செவி கொடுத்து கேட்கல. பாபிலோனுடைய காரியங்கள், ஆமா, 25ஆம் அதிகாரம் இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் தேசத்துக்கு சிறையாக கொண்டு போகப்பட்ட அந்த காரியம், இடிக்கப்பட்ட காரியம், கவிழ்க்கப்பட்ட தேசம், அழிக்கப்பட்ட ராஜ்யம், தேவனால் ஆசையாய் அழகாய் கட்டப்பட்ட உருவாக்கப்பட்ட அந்த ஸ்தோத்திர ஏதேன் தோட்டம் எப்படி ஆதாமுக்கு இல்லாமல் தூக்கி எறியப்பட்டதோ அங்க நம்ம பார்க்கிறோம். ஒரே ஒரு காரியம் என்னன்னா, ஏதேன் தோட்டத்தில் நம்ம கவனிச்ச விஷயம், ஆதாமை தேவன் வெளியே என்ன பண்ணாரு, அனுப்பிட்டாருன்னு. ஆதாம் வெளியே அனுப்பிட்டு அந்த ஏதேனை யாருக்கு வச்சிருந்தாரு? ஆதாம் ஏவாளை வெளியே அனுப்பிட்டாரு. ஏதேனை யாருக்காக வச்சிருந்தாரு? அப்புறம் இருந்த 2 பேரும் வெளியே அனுப்பியாச்சு. இப்ப யாருக்காக அந்த ஏதேன் இருக்கு? யாருக்காக அந்த ஏதேன் உருவாக்கப்பட்டது? ஆதாமும் ஏவாளும் இந்த தேவனுடைய தோட்டத்துல சந்தோஷமா இருக்கணும். நல்லா கவனிக்கணும். தோட்டத்தொட்டு வெளியே போன உடனே வேதம் சொல்லுது, அவனுக்கு வேர்வை வந்தது என்று சொல்லி. அவனுக்கு வேர்வை வந்தது.
அவன் கடினமாய் உழைத்தான்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஆனா தோட்டத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் அவனுக்கு வேர்வன என்னன்னு தெரியாது. அப்ப அந்த ஜோனலை யாருக்காக தேவன் உருவாக்குனாரு? ஆதாமுக்கும் ஏவாளுக்கும். இப்ப கானானை யாருக்காக தேவன் உருவாக்குனாரு? இஸ்ரவேல் ஜனங்களுக்காக. அப்ப ஜனங்களுக்காக உருவாக்கப்பட்ட தேசத்துல ஜனங்கள் வாழாதபடிக்கு தேசத்தை அவர் கவிழ்த்து போடுகிறார். ஏதேனில் ஆதாம் ஏவாள் வாழாதபடிக்கு ஆதாமையும் ஏவாளையும் வெளியே அனுப்புறார். அவருடைய இருதயம் எந்த அளவுக்கு நமக்கான காரியத்தை உருவாக்கி இருக்கும். ஆதாமுக்கு ஏவாளுக்காக அந்த ஏதேனை அவர் உருவாக்கும் போது எவ்வளவு பிரயாசப்பட்டு, அந்த குளிர்ச்சியா இருக்கட்டும், அங்க இருக்கிற பழங்களா இருக்கட்டும், அங்க இருக்கிற எல்லா தன்மைகளா இருக்கட்டும், எல்லாமே அவங்களுக்காக அவங்க ரசிக்கணும், அவங்க சாப்பிடணும், அவங்க சந்தோஷமா இருக்கணும். கானான் தேசம் எதுக்கு உருவாக்கப்பட்டுச்சு? நீ அங்க எந்த ஒரு காரியத்தையும் செய்ய வேணாம், நீ போய் வாழ்ந்தா போதும். ஆனா ஸ்தோத்திரம், 2 இடத்துலையும் தேவன் சொன்ன ஒரே ஒரு விஷயம், நீ என் வார்த்தை கீழ்ப்படியணும், நீ என் வார்த்தை கீழ்ப்படியணும், நீ என்னோட உலாவணும், நீ என்னோட உலாவணும், நீ எனக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுக்கணும், நீ எனக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுக்கணும், நீ நான் சொல்ற வார்த்தையில ஒன்றையும் மீறி செயல்படக்கூடாது, நீயும் என் வார்த்தையில ஒன்றும் மீறி. இது மட்டும்தான் அவங்க 2 பேருக்கும் கொடுத்த வார்த்தை. அந்த வாழ்க்கையை தான் அவங்க வாழணும். ஆனா இந்த 2 வாழ்க்கையும் நான் வாழ மாட்டேன், இருவரும் வெளியில போயிட்டாங்க. இப்ப கானான் தேசத்துல இருந்து பாபிலோன் தேசத்துக்கு சிறையாக போகிற ஜனங்களுக்கு சிறையாக போறாங்க, இன்னும் போக போறாங்க. எரேமியா பேசுறாரு, 25ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆமோனின் குமாரனாகிய யோசியாவின் 13ஆம் வருஷம் துவங்கி இந்நாள் மட்டும் சென்று இந்த 23 வருஷமாக கர்த்தருடைய வார்த்தையை எனக்கு உண்டாயிற்று, அதை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொண்டு வந்தும் நீங்கள் கேளாமல் போனீர்கள். தேவன் எப்போது நம்மளை இடிப்பார்? தேவன் எப்பொழுது நம்மளை பிடுங்குவார்? தேவன் எப்பொழுது நம்மளை அழிப்பார்? தேவன் எப்பொழுது நம்மளை கவிழ்ப்பார்? தேவன் உடனே கவிழ்த்துருவாரா? உடனே இடிச்சிருவாரா? உடனே அழிச்சிருவாரா? எப்ப? அவர் தொடர்ச்சியாக 23 வருஷமாக எரேமியாவை கொண்டு சொல்லிக்கொண்டே எச்சரிப்பை கொடுத்து கொண்டே இருக்கார் ஜனங்களுக்கு. எத்தனை வருஷமா? 22 நாள் இல்ல, 23 நாள், 23 வருஷமா. நாளும் அல்ல, வாரமும் அல்ல, மாதமும் அல்ல, வருடங்களாய் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். வருடங்களாய் எச்சரிப்பு கொடுத்துட்டு இருக்கார். என்ன எச்சரிப்பு? என் ஜனமே எனக்கு நேராக திரும்பு, என் ஜனமே எனக்கு நேராக திரும்பு, உனக்கு சகல ஆசீர்வாதம் வந்துருச்சு அப்படின்றதுக்காண்டி, உனக்கு நன்மை வந்துருச்சுன்றதுக்காண்டி, உனக்கு பாதுகாப்பு வந்துருச்சுன்றதுக்காண்டி நீ என்னையை விட்டு விலகி போய் கொண்டிருக்கிற என் ஜனமே எனக்கு நேராக திரும்பு திரும்பு திரும்புன்னு தேவன் ஒவ்வொரு விஷயம் நம்மோடு பேசிக்கொண்டே இருப்பாரு. எப்ப இடிப்பாரு? வருஷங்கள் கடந்தும் என் இருதயம் மாறவில்லை என்றால் அப்பொழுது என்னை பிடுங்கி விடுவார். உடனே பிடுங்குற தேவன் அல்ல, உடனே அழித்து போடுகிற தேவன் அல்ல. ஆதாமுக்கு ஏவாளுக்கு சொன்னது போல உடனே தோட்டத்துட்டு வெளியே போங்க சொல்றது இல்ல. நோவாவுடைய காலத்துல கப்பலை திறந்தே வைத்திருந்தார், ஜனங்கள் ஏறுற வரைக்கும். ஏற மாட்டோன்னு முடிவான அந்த காலங்களுக்கு அப்புறம் தான் கதவை சாத்தினார். அப்ப தேவன் எல்லாவற்றுக்கும் ஒரு நேரத்தை, ஒரு காலத்தை, வருடங்களை கொடுக்கிறார். எதற்காக? மனம் மாற வேண்டும் என்பதற்காக. இன்றைக்கும் நம்மோடு தேவன் பேசுகிற அந்த ஒரே ஒரு வார்த்தை, நான் கொடுத்த அந்த நோக்கத்துக்கு நீ திரும்புவதற்கு உனக்கு கொஞ்சம் கால அவகாசம் தரேன். என் நோக்கத்திற்கு நீ திரும்புவதற்கு, என் அழைப்பின் சத்தத்துக்கு செவி கொடுத்து வாழ்வதற்கு, என் பிரமாணங்களுக்கு, என் கற்பனைகளுக்கு ஆதியில் இருந்தது போல நீ திரும்புவதற்கு உனக்கு நான் கொஞ்சம் கால அவகாசம் தரேன். கால அவகாசம் தரேன். அந்த கால அவகாசத்தை நீ சரியா பயன்படுத்தலைன்னா நான் உன்னை பிடிங்கிடுவேன். இன்றைக்கு நம்மோடு பேசுகிற வார்த்தை அதுதான். நம்மளை இடிக்கிறதோ, பிடுங்கிறதோ, கவிழ்க்கிறதோ, அழிக்கிறதோ தேவ விருப்பம் கிடையாது. எச்சரிப்பு கொடுக்கறது அவருடைய வார்த்தை. இன்றைக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கு. சீக்கிரம் சீர்படுத்திக்கிட்டாக்க நான் இடிக்க மாட்டேன், பிடுங்க மாட்டேன், அழிக்க மாட்டேன், கவிழ்க்க மாட்டேன். ஒரு வேளை பண்ணலனா நான் பண்ணுவேன், பண்ணலனா நான் பண்ணுவேன். பாபிலோன் தேசத்துக்கு நீங்க போயிடுவீங்க, அதனால நீங்க தொடர்ந்து தேவ வார்த்தைக்கு திரும்புங்க திரும்புங்க திரும்புங்கன்னு 23 வருஷமா சொல்லி கேட்காதனால என்ன பண்ணிட்டாரு? சிறையிருப்புக்கு அனுப்பிட்டார்.
7ஆம் அதிகாரம் திருப்பிக்கோங்க. 7ஆம் அதிகாரத்திலிருந்தே எரேமியா பேசிக்கிட்டு இருக்காரு. 7ஆம் அதிகாரத்திலிருந்து எரேமியா கர்த்தருடைய வார்த்தை சொல்லிட்டு இருக்கார். ஆலயங்கள் தோறும் பிரசங்கித்துக் கொண்டு இருக்கிறார். இங்கு தேவன் தமது ஆலயத்தையே ஒரு பொருட்டாக நினைக்கல. தேவன் தமது ஆலயத்தையே ஒரு பொருட்டாக நினைக்கல. தேவனுக்கு ஆலயம் தேவனுக்கு ஆலயம் பொருட்டல்ல, பலி செலுத்துவது பொருட்டல்ல. அவருக்கு என்னதான் பொருட்டு? அவருக்கு நாம தான் பொருட்டு. பிரம்மாண்டமான சாலமோனுடைய ஆலயம் அவருக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. 1000 சர்வாங்க தகன பலி செலுத்துறதுல அவருக்கு ஒரு பெரிய நாட்டம் கிடையாது. அவருடைய விருப்பம் நாட்டம் எல்லாமே என்னை பற்றி மட்டுமே, என் ஒருவனை பற்றி மட்டுமே. அப்ப தேவன் நம்மிடத்திலிருந்து விரும்புகிற காரியம் என்னன்னு எரேமியா பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம கவனிக்கலாமா? 3வது வசனம், 7ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல, இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழியையும் உங்கள் கிரியையையும் சீர்படுத்துங்கள், அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க. இந்த வார்த்தை எங்க தெரியுமா பேசுறாரு? மேல இருக்கிற 2வது வசனத்துல பாக்குறப்ப, நீ கர்த்தருடைய ஆலயத்தில் வாசலிலே நின்று, போதும் போதும் போதும், ஆலயத்துல போய் பிரசங்கம் பண்ணு. இந்த வார்த்தையை ஆலயத்து வாசல நின்று பிரசங்கம் பண்ணு. எரேமியாவுக்கு தேவன் கொடுக்கிற வார்த்தை என்ன? நீ ஆலயத்துல போய் என்ன பண்ணு? பிரசங்கம் பண்ணு. எதற்கு ஆலயத்துல போய் பிரசங்கம் பண்ணணும்? ஆலயத்துல இன்றைக்கு பிரசங்கம் நடக்குது. ஆனா அந்த பிரசங்கம் என்ன பிரசங்கம்? அதுதான் இன்றைக்கு முக்கியம். இன்னைக்கு எல்லா சபைகளிலேயும் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கறாங்க, பிரசங்கிக்கிற தேவ மனுஷங்க இருக்கிறாங்க. அந்த பிரசங்க வாக்கியத்துல யாருடைய வார்த்தை இருக்கு? தேவன் சொல்லுகிற வார்த்தை இருக்கா? தேவன் சொல்லாத வார்த்தை இருக்கா? ஜனங்களுக்கு சொல்ல வேண்டிய கர்த்தருடைய வார்த்தை தான் அதுல வருதா? ஜனங்களுக்கு தேவையான வார்த்தை மட்டும் வருதா? அதாவது ஜனங்களுக்கு தேவையான கர்த்தருடைய வார்த்தை வருதா, அல்லது ஜனங்களுக்கு மட்டும் தேவையான வார்த்தை வருதா? இன்றைக்கு நாம் அதை கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். இங்க எரேமியாவை தேவன் ஆலயத்தின் வாசலுக்கு அனுப்புறாரு. அனுப்பிட்டு அவர் பிரசங்கிக்க வைக்கிற முதல் வார்த்தை, முதல் வசனம் என்ன சொல்றாரு? உன் வழிகளையும் உன் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள், அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணுவேன். இல்லைன்னா என்ன அர்த்தம்? நீ என் பேச்சுக்கு கீழ்ப்படியலைன்னா இந்த ஊர்ல நீ உயிரோட வாழ முடியாது. உயிரோடன்றதை விட்டுருங்க, குடியிருக்க முடியாது. உன்னுடைய குடியிருப்பை நான் காலி பண்ணிடுவேன். ஆலயத்துல பிரசங்கம் பண்ற முதல் வார்த்தையை பாருங்க. நீ வழியை சுத்தம் பண்ணிக்கலன்னா, நீ உன் வாழ்க்கையை சரிப்படுத்தலைன்னா, நீ குடியிருப்பு கஷ்டமாயிரும். உன்னுடைய குடியிருப்பு கஷ்டமாயிரும், நீ மாத்திக்க அப்படிங்கிறாரு. எதற்கு சொல்றாரு? உன் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள், கர்த்தரின் ஆலயம் கர்த்தரின் ஆலயம் கர்த்தரின் ஆலயம் இதுவே என்று சொல்லி பொய் வார்த்தையை நம்பிக்கொள்ளாதிருங்கள். பொய் வார்த்தையை நம்பிக்கொள்ளாதிருங்கள். ஆலயத்தை பார்த்து சொல்றாரு எரேமியா, ஜனங்களே இது கர்த்தருடைய ஆலயம், இது கர்த்தருடைய ஆலயம், இது கர்த்தருடைய ஆலயம்னு பொய்யான வார்த்தையை பேசாதீர்கள் அப்படிங்கிறாரு. இது கர்த்தருடைய ஆலயம்னு வேற யாருடைய ஆலயம்? அது கர்த்தருடைய ஆலயம் தானே. கர்த்தர் இல்லாத ஆலயம் கர்த்தருடைய ஆலயம் அல்ல. கர்த்தருடைய ஆலயம் கர்த்தருடைய ஆலயம், கர்த்தருடைய ஜனம் கர்த்தருடைய ஜனம், கர்த்தருடைய குடும்பம் கர்த்தருடைய குடும்பம். கர்த்தர் இல்லாத குடும்பம், கர்த்தர் இல்லாத சபை, கர்த்தர் இல்லாத ஜனம், கர்த்தர் இல்லாத மனிதன், அவன் தேவ மனிதன் அல்ல, தேவ சபையும் அல்ல, தேவனுடைய குடும்பத்தாரும் அல்ல. தேவன் சொல்லுகிற வார்த்தை அதுதான். இது கர்த்தருடைய ஆலயம் கர்த்தருடைய ஆலயம். பொய்யா சொல்றீங்களே, இங்க கர்த்தர் இருக்காரு, நீங்க பாத்தீங்களா? அவர் இந்த இடத்தை விட்டு வேற இடத்துக்கு போனது உங்களுக்கு தெரியுமா? அவர் இந்த இடத்துல வாசம் பண்ணாம முகம் சொலிச்சு நிக்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஏன் அவர் முகம் சொலிச்சு இருக்காரு? உங்க வழி சரியில்லைன்றதுக்காண்டி, நீங்க சீர்படாம இருக்கிறதுக்காண்டி, நீங்க உங்க வழியை சுத்தப்படுத்தி கொள்ளாம இருக்கிறதுக்காண்டி இவ்வளவு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்தும் நீங்க கேட்காம எனக்கு என்னன்னு இருக்கிறதுனால உங்களை தேவன் நிச்சயமா என்ன பண்ண மாட்டாரு? வாழ விட மாட்டாருன்றார். இந்த பிரசங்கம் பண்ணா சபையில இருக்கிறவங்க கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? எப்படி கேட்பாங்க? இந்த மாதிரி பிரசங்கம் சபையில பண்ணா சபையார் கேட்பாங்களா? எரேமியா சொல்றாரு, எரேமியா தேவன் சொல்றாரு. ஏன்னா ஜனங்கள் பண்ண காரியங்கள் அந்த மாதிரி அவ்வளவு பகிரங்கமா சொல்றாரு. நீ உன் வாழ்க்கையை சரிப்படுத்த நீ வாழ முடியாது, அவ்வளவுதான் கர்த்தருடைய வார்த்தை. அங்கே அடுத்து, நீங்கள் உங்கள் வழியையும் உங்கள் கிரியையும்
நன்றாய் சீர்படுத்தி நீங்கள் மனுஷனுக்கும் உள்ள வாழ்க்கையை நியாயமாய் தீர்த்து பரதேசியும் திக்கற்றவனையும் விதவையும் ஒடுக்காமல் குற்றமில்லாத இரத்தத்தை இந்த ஸ்தலத்திலே சிந்தாமலும் உங்கள் கேடான அந்நிய தேவர்களை பின்பற்றாமலும் இருப்பீர்களாயில் அப்பொழுது நான் உங்கள் கொடுத்த தேசத்திலே இந்த ஸ்தலத்திலே உங்கள் சதா காலமும் குடியிருக்க பண்ணுவேன். முதல் வார்த்தையில சொன்ன வார்த்தை நீ சீர்படுத்தலனா குடியிருக்க மாட்ட. இப்ப 7வது வசனத்துல சொல்றாரு நான் குடியிருக்க பண்ணுவேன். குடியிருக்க பண்ணுவதற்கு நான் என்ன செய்யணும்? நான் என்னுடைய வாழ்க்கை நன்மையா இருப்பதற்கு, என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, என் குடும்பம் கிறிஸ்துவுக்குள் கட்டப்படுவதற்கு நான் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை இங்கே எரேமியா மூலம் தேவன் சொல்றாரு. நீங்கள் உங்கள் வழிகளையும் கிரியைகளையும் நன்றாய் சீர்படுத்தி நீங்கள் மனுஷனுக்கும் உள்ள வழக்கை நியாயமாய் தீர்த்து, நியாயமான முறையிலையும் பரதேசியும் திக்கற்றவனையும் விதவையும் ஒடுக்காமலும் குற்றமில்லாதவன் இரத்தத்தை ஸ்தலத்திலே சிந்தாமலும் உங்களுக்கு கேடான அந்நிய தேவர்களை பின்பற்றாமல், கேடான காரியங்கள் செய்யாம மற்ற ஜனங்களை, அதாவது பலனற்றவனை போய் உன் பலத்தை காட்டாம. ஏன்னா இன்றைக்கு அநேகர் யார் யார்ட்டதான் பலன் காட்டுவாங்க? சரிக்கு சமமா பலன் உள்ளவன்ட்ட போய் பலன் காட்ட மாட்டாங்க. கோலியாத் யார்கிட்ட போய் தன் பலத்தை காட்டினான்? கோலியாத்துக்கு சமமான ஹைட் அண்ட் வெயிட்டா இருக்கிறவன்ட்ட போய் தன் பலத்தை காட்டியிருந்தா அவன் வீரன், அவன் ஒரு நல்ல யுத்த வீரன். ஆனா அவன் போய் யார்கிட்ட வீரத்தை காட்டினான்? அவன் உயரத்துக்கும் இஸ்ரவேல் ஜனத்துக்கும் சம்பந்தமே இல்லை. எட்டி தான் பார்க்குற மாதிரி இருக்கு, இவங்க அண்ணாந்து பார்க்குற மாதிரி இருக்கு. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களும் அதே போலதான் ரொம்ப ஒடுக்கப்பட்டவர்களையும் சுற்றுச்சூழல் சரியா இல்லாதவங்களையும் இவங்க ஒடுக்கலை தேவன் பார்த்துக்கிட்டு சொல்றாரு, நீங்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு அநியாயம் செய்யாம இருங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு ஆதரவு இல்லாம இருக்கிறாங்க, திக்கற்றவங்களா இருக்கிறாங்க, அனாதையா இருக்கிறாங்க, விதவியா இருக்கிறாங்க, பரதேசியா இருக்கிறாங்க. இப்படி யாரா இருந்தாலும் அவங்களுக்கு நீ இரக்கம் உள்ளவனா இருக்கணும். இஸ்ரவேலரே, நீ இரக்கமற்றவனா இருக்காத. உன் குடும்பத்துல இரக்கம் என்கிற சுபாவம் இருக்கா? இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி தான் வருது? இரக்கம், ஒரு தயவு, நமக்கு ஒரு அன்பு, அந்த குணம் இருக்கா? யாருக்கு இல்லைன்றார்? இஸ்ரவேல் ஜனத்துக்கே அந்த குணம் இல்லைன்றார். இன்றைக்கு தேவன் நம்மை பார்த்து, நம் சபையை பார்த்து, நம் குடும்பங்களை பார்த்து நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, உனக்கு இறங்குகிற சுபாவம் இருக்கா? இரக்கம் காண்பிக்கிற சுபாவம் இருக்கா? திக்கற்றவர்களை பார்த்தா, விதவிகளை பார்த்தா, ஆதரவற்றவர்களை பார்த்தா அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்று செய்யணுன்ற ஒரு எண்ணம், இறங்குற சுபாவம் இருக்கா உனக்கு? இந்த அளவுக்கு உன்னை கடினப்படுத்தினது யாரு? உனக்கு கேடு உண்டாகத்தக்க அந்நிய தேவர்களை பின்பற்றுகிறாயே, இதை உனக்கு கற்றுக் கொடுத்தது யாரு? தேவன் கேட்கிறாரு, என் ஜனம் என்னை பார்க்கிலும் என்னை போல இருக்கணும்னு நினைச்சேன். நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தரா இருங்கன்னு நான் சொன்னேன். ஆனா நீங்க எனக்கு ஏற்றபடி இல்லை. அதனால நீங்க மாறினா நான் உங்க வாழ்க்கையை நல்லபடியா என்ன பண்ணுவேன்? நான் உங்களுக்கு சொன்ன அந்த வாக்குத்தத்த வாழ்க்கையை வாழ வைப்பேன், இல்லைன்னா வாழ வைக்க மாட்டேன் அப்படின்னு ஜனங்களை பார்த்து தேவன் சொல்றார். இன்றைக்கு நம்மிடத்திலும் அதே வார்த்தையை நான் கொண்டு வர விரும்புகிறேன். நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் உள்ள வாழ்க்கைக்குள் நான் கட்டப்பட வேண்டும் என்றால் தேவன் விரும்புகிற சுபாவம் உடைய மனிதனாக நான் இருக்க வேண்டும். நான் இறங்குகிறவனுக்கே இறங்குறவனாக அல்ல, நான் இறங்காதவனுக்கும் இறங்குகிறவனாக நான் இருக்க வேண்டும். நன்மை செய்தவர்களுக்கே நன்மை செய்யணும்னு அவசியம் இல்லை. நமக்கு தீமை செய்தவர்களுக்கும் நான் நன்மை செய்ய என்ன பண்ணணும்? பழகணும், நாடணும், விருப்பப்படணும். தேவையற்ற காரியங்களை செய்வதற்கு நம் கரங்களை உள்ள கொண்டு வரணும். தேவையுள்ள காரியத்துக்கு வெளியே கொண்டு போகணும். அந்த ஸ்பாவத்துக்கு ஜனங்கள் என்ன பண்றாரு? வாங்க. இது மேலோட்டமான காரியம். அடுத்த காரியத்துக்குள்ள போகலாம். இதோ ஒன்றுக்கும் உதவாத பொய் வார்த்தை நீங்க நம்புகிறீர்கள். அடுத்து எங்க நேரா போறாரு? ஒன்னுத்துக்கும் பிரயோஜனப்படாத வார்த்தை என்ன பண்றீங்க? நம்புறீங்க. நீங்கள் திருடி
கொலை செய்து விபச்சாரம் பண்ணி பொய்யானையிட்டு பாகாலுக்கு தூபம் காட்டி நீங்கள் அறியாத அந்நிய தேவர்களை பின்பற்றி பிற்பாடு வந்து என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயத்தில் எனக்கு முன்பாக நின்று இந்த அருவருப்புகளை எல்லாம் செய்வதற்காக விடுதலை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிறீர்களே. வார்த்தை எப்படி வருது? நீ செய்யறதெல்லாம் செஞ்சிட்டு என் சமூகத்துல வந்து ஸ்தோத்திர பலி வர செலுத்துறியா நீ அப்படின்னு கேட்கிறார். நீ செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு பேசுறதெல்லாம் பேசிட்டு என் சமூகத்துல வந்து ஸ்தோத்திர பலிட்டு நான் ஏத்துக்குவேன் நினைச்சியா? என் சமூகத்தை பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? இன்றைக்கு பாதி குடும்பங்கள்ல, ரட்சிக்கப்பட்டிருக்கிற குடும்பங்கள்ல இருக்கிற மிகப்பெரிய பின்னடைவுக்கான காரணமும் இது ஒரு காரியம். தேவ சமூகத்துல வந்து ஸ்தோத்திரம் செலுத்துறது, பலி செலுத்துறது, பொருத்தனை செலுத்துறது எல்லாம் செலுத்துவாங்க. ஆனா தேவன் அதை எப்படி பார்க்கிறாரு? அந்த வசனத்துல மறுபடியும் பார்க்கிறோம், நீ ஒன்றுத்துக்கும் உதவான பொய் வார்த்தையை நம்புற, நீ திருடுகிற, நீ கொலை செய்யற, விபச்சாரம் பண்ற, பொய்யானையிடுற, பாகாலுக்கு தூபம் காட்டுற, நீங்கள் அறியாத அந்நிய தேவர்களை பின்பற்றுறீங்க. பிற்பாடு வந்து, எனக்கு இந்த வார்த்தையை படிக்கிறப்ப பிற்பாடு வந்து எதுக்கு வர அப்படிதான் எனக்கு தோணுச்சு. செய்யறதெல்லாம் செஞ்சு விட்டு இங்கே வந்து நல்லவே வேஷம் போறதுக்கு நீ எதுக்கு என் சமூகத்துக்கு வர? என் சமூகத்தை பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? இந்த 7ஆம் அதிகாரம் முழுக்க முழுக்க கர்த்தர் தமது ஆலயத்தை குறித்து பேசுகிற வார்த்தையை தான் இங்க அதிகமா பார்க்க முடியும். இன்றைக்கு ஏன் இந்த வார்த்தையை நான் கொடுக்கறதுக்கு தேவன் உணர்த்துறாருன்னு தெரியல. நான் படிக்கிறதுக்கு அப்புறம் தான் உணர்த்தப்பட்டேன். எனக்கு உணர்த்ததை நான் சொல்றேன். ஆலயங்கள்ல பிரசங்கிக்கிற வார்த்தைக்கு ஒரு குடும்பம் கீழ்ப்படியும் என்றால் அந்த குடும்பம் நிச்சயமாய் கர்த்தரால் கட்டப்படும். இந்த பிரசங்கத்தின் இறுதி முடிவு அதுவா தான் இருக்கும். ஒரு சபையில, இந்த சபையை நான் சொல்லல, பொதுவாக சபைகளில் பிரசங்கிக்கப்படுகிறதான கர்த்தருடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் எந்த குடும்பம் கீழ்ப்படுகிறதோ அந்த குடும்பம் நிச்சயமாய் கர்த்தருடைய வாக்கு தத்தங்களுக்குள் கட்டப்படும். ஏன்னா இந்த வார்த்தையை எரேமியா எங்க தான் பிரசங்கிக்கிறாரு? ஆலயத்துல தான் பிரசங்கிக்கிறாரு. நானும் ஆலயத்துல தான் பிரசங்கிக்கிறேன். இன்றைக்கு எத்தனையோ லட்சக்கணக்கான சபைகள் இன்றைக்கு தேவ மனிதர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறாங்க. அதை கேட்கிற ஜனங்கள் இருக்கு. ஆனா கீழ்ப்படுகிற ஜனம் இருக்கா? என்ன சொன்னாலும் கீழ்ப்படிய மாட்டாங்க. எத்தனை வருஷமா? 23 வருஷமா. அப்ப கர்த்தருடைய பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. அவர் பிரசங்கிச்சுக்கிட்டே இருப்பார். எரேமியாவை கொண்டு, ஊழியக்காரங்களை கொண்டு சபைகளுக்கு பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, தேசங்களுக்கு பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கேட்காத பட்சத்தில் அதற்கப்புறம் தான் அவர் பிடுங்குவார். அதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றா பிடுங்குவார். நம்முடைய தேவன் இபி பாக்ஸ்ல போயிட்டு ஃபியூஸை பிடுங்குற ஆள் கிடையாது. வீட்டில் இருக்கிற ஒரு சுவிட்சா பிடுங்குவார். எப்படி இருக்கும்? நம்ம வீட்டில் ஒரு குறைஞ்சது ஒரு 15 சுவிட்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 5 லைட்டு, ஒரு 4 ஃபேனு, இந்த ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இதெல்லாம் சேர்த்தா ஒரு 5, ஒரு 15ன்னு வச்சுக்குவோம். மொத்தமாக பிடிங்கிட்டா என்ன பண்ணிடுவோம்? ஈஸியாக சரி பண்ணிடுவோம். ஒன்றா பிடுங்கினா இதை தொட்டு வர்றதுக்குள்ள அங்கே காலி ஆகிடும். அதை தொட்டு வந்தால் அது காலி, அதை தொட்டு வந்தால் அது காலி ஆகும். மனுஷன் வாழ்க்கையில் என்ன இருக்காது? நிம்மதி இருக்காது. டென்ஷன் ஆயிரும். பிபி, சுகர் எல்லாம் ரைஸ் ஆயிரும். எல்லாமே ஹை பிச்சுக்கு வரும். மொத்தமாக ஃபீஸை பிடிக்கிட்டாக்க என்ன பண்ணிடுவோம்? நேராக ஃபீஸ் கட்ட பார்த்துட்டு வயர் கட் ஆயிருச்சா, ஓகே வயர் எடுத்து கட் பண்ணு, கம்பி எடுத்து சேர்த்து வச்சு கட் பண்ணி சொருக்கிட்டா 10 நிமிஷத்து வேலை. ஆனால் ஒவ்வொன்றா காலி பண்ணால் இந்த சுவிட்சில் பவர் இருக்குது, இந்த சுவிட்சில் மட்டும் பவர் இருக்காது. அதை தாண்டி பக்க சுவிட்சில் பவர் இருக்கும். நமக்கே ஒரு மாதிரி குழப்பமா. எலக்ட்ரிஷனை கூப்பிட்டு கேட்டாலும் அவரே என்ன பண்ணுவாங்க? ஐயோ புரியலங்க எனக்கு, முதல் சுவிட்சில் பவர் வருது, 2வது சுவிட்சில் வரல, 3வது 4வது சுவிட்சில் பவர் வருது, எப்படிங்க? தேவன் அது மாதிரி தான். ஒவ்வொன்னா 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 ஒவ்வொன்னா. அதெல்லாம் எதற்கு? அந்த ஒவ்வொன்னா சீக்கிரம் நான் மாறிட மாட்டேனா? நான் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிட மாட்டேனா? நான் வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்துட மாட்டேனா? நான் தேவனுக்காக பிரயாசப்படுறதுக்கு நான் முந்தி வந்துட மாட்டேனா? அப்படிங்கிற காரியத்தெல்லாம் நான் கற்றுக்கொள்வேனா மாட்டேனாங்கிறதுக்கான 23 வருஷம் என்ன பண்றாரு? அந்த 10வது வசனம் சொல்றாரு, பிற்பாடு வந்து என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயத்தில் எனக்கு முன்பாக இந்த அருவருப்புகளை எல்லாம் செய்வதற்கு விடுதலை பெற்றிருக்கோம் என்று சொல்கிறீர்களே, என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம் உங்கள் பார்வைக்கு கள்ளர் குகையாயிற்றோ? இதே வார்த்தையை இயேசு கிறிஸ்து கேட்டார். இதே வார்த்தையை இயேசு கிறிஸ்து கேட்டாரா இல்லையா? இது என்ன தேவனுடைய ஆலயமா கள்ளர் குகையா? கள்ளர் குகையா மாற்றி வச்சிருக்கீங்கன்னு கேட்டால் என்ன அர்த்தம்? அன்றைக்கு இருந்த கள்ளர் குகைக்கும் எரேமியா காலத்து அந்த கள்ளர் குகைக்கும் என்ன வித்தியாசம் இருந்திருக்காது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
தேவனுடைய ஆலயத்தில் இருந்த பரிசுத்தம் காணா போச்சு, கீழ்ப்படிதல் காணா போச்சு, பயபக்தி காணா போச்சு. ஆனா ஆலயம் இருக்கு. ஆலயத்துக்கு போவோம். பெயர் கிறிஸ்தவர்கள், பண்டிகை கிறிஸ்தவர்கள், நாள் பார்க்கிற கிறிஸ்தவர்கள், நாள் காட்டியான கிறிஸ்தவர்கள், சபைக்கு வருவதே பாரம்பரியமா வைத்திருக்கிற கிறிஸ்தவர்கள், இவர்கள் எல்லோருக்கும் இந்த 7ஆம் அதிகாரம் பொருந்தும். இவர்கள் எல்லாருக்கும் இந்த 7ஆம் அதிகாரம், அடுத்து 8, 9 இந்த அதிகாரம்லாம் படிக்கிறப்ப அது வசனத்து, அதாவது ஆலயத்துக்கு வந்தும் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு பொருந்தும். ஆலயத்துக்கு வந்தும் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம ஆலயத்துக்கு வரதே ஒரு பாரம்பரியத்துக்கு வந்துட்டு பண்டிகை கிறிஸ்தவர்களாக, ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களாக, இப்படி கிறிஸ்தவத்திலே பல வெரைட்டி ஆள் என்ன பண்ணிட்டாங்க, உருவாக்கி இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களா இருக்கிற எல்லாருக்குமே இந்த அதிகாரங்கள் பொருந்தும். அப்ப எரேமியாவை கொண்டு தேவன் பேசுறாரு, என் ஜனங்களை பார்த்து நீ சொல்லுப்பா, என்னுடைய ஆலயத்தை பார்த்தா அவங்களுக்கு எப்படி தெரியுது? இந்த ஆலயம் தாவீது பிரயாசப்பட்டான். இந்த ஆலயத்துக்கு யாரு பிரயாசப்பட்டா? தாவீது பிரயாசப்பட்டான். தன் வாழ்க்கையவே அர்ப்பணிச்சு அவன் பிரயாசப்பட்டான். எதற்காக? என் நாமம் இந்த தேசத்துல உயர்த்தப்படணும், என் நாமம் இந்த தேசத்துல கட்டப்படணும், ஜனங்கள் எல்லோரும் தேவனுடைய நாமத்துக்குள்ள ஒழுங்காக்கப்படணும்னு சொல்லி அவ்வளோ பிரயாசப்பட்டான். அத்தனை பிரயாசத்தையும் பட்டு இந்த ஆலயத்தை உருவாக்குனா, என் ஆலயத்தை உங்களுக்கு கள்ளர் குகை மாதிரி தெரியுதா? என் ஆலயம் உங்களுக்கு கள்ளர் குகை மாதிரி தெரியுதா? ஒரு பயம் இல்லை, ஒரு பக்தி இல்லை, ஒரு நடுக்கம் இல்லை, என்னமோ திறந்து இருக்க நம்ம பாட்டுக்கு போவோம்னு சொல்லிட்டுன்னு எல்லாத்தையும் பண்ணிட்டு கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்தா கர்த்தருடைய பார்வை எப்படி தெரியுமா இருக்கு? 11ஆம் வசனத்துல, இதோ நானும் இதை கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். என் ஜனங்கள் என் ஆலயத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை, என் ஆலயத்துக்கு கொடுக்கிற அங்கீகாரத்தை, என் ஆலயத்துக்கு கொடுக்கிற பயபக்தியை நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நான் பார்க்கிறேன். வாரங்கள் தோறும் பார்க்கிறேன், மாதங்கள் தோறும் பார்க்கிறேன், வருடங்கள் தோறும் பார்க்கிறேன். இன்றைக்கு மாறும், நாளைக்கு மாறும், நாளை மறுநாள் பாரும். இது மாறவே மாறாது என்ற பட்சத்தில் அவர் பிடுங்க ஆரம்பிப்பார். இதை நான் கண்டேன், இதை நான் கண்டேன். இவர்கள் கள்ளர் குகையாக செய்கிற காரியத்தை நான் கண்டேன், பயபக்தி இல்லாமல் செய்கிற காரியத்தை நான் கண்டேன். ஆனால் எச்சரிப்பின் வார்த்தையாக இப்பொழுது கொடுக்கிறேன், நீ மீறுவன் சொன்னா நான் பின்பு உன்னை பிடுங்கிருவேன். 12ஆம் வசனத்துல, நான் முந்திய நாமம் விளங்க பண்ண சீலோவாவில் என் ஸ்தலத்துக்கு நீங்கள் போய் இஸ்ரவேல் ஜனத்தினுடைய பொல்லாப்பின் நிமித்தம் அதற்கு செய்ததை பாருங்கள் அப்படின்னு அங்க ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். அதே 14ஆவது வசனத்துல, என் நாமம் தரிக்கப்பட்டதும் நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறதுமான இந்த ஆலயத்துக்கும் உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் நான் கொடுத்த ஸ்தலத்துக்கும் நான் சீலோவாவுக்கு செய்தது போல. இங்க இன்னொரு வார்த்தை தேவன் சேர்க்கிறார். எப்பா, நீங்க இத்தனை காரியம் பண்ணிட்டு கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரீங்க, இதை பார்த்துனால பொறுமையா இருக்க முடியாது. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, சீலோவாவுக்கு பண்ணதை உனக்கு நான் பண்ணுவேன். சீலோவாவில் என்ன பண்ணாங்க? ஏலியின் பிள்ளைகள் கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்தை ஃபர்ஸ்ட் எங்க தான் ரொம்ப நாள் வச்சிருந்தாங்க? சீலோவாமில் தான் வைத்திருந்தாங்க. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரங்களை வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆலயம் சீலோவாமில் இருக்கு. சரி, கர்த்தருடைய பெட்டி சீலோவாமில் இருக்கு. அப்படின்னா கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய பிரசனம், கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய பாதுகாப்பு, கர்த்தருடைய சகலமும் எங்க தான் அடங்கியிருக்கு? சீலோவாமில் இருக்கு. சீலோவாமில் இருக்கும் பொழுது ஏலியும் ஏலியின் பிள்ளைகளும் கர்த்தருடைய பெட்டியை எப்படி கொண்டு வந்தாங்க? அதை ஒரு பாரம்பரியமாக, நான் ஏற்கனவே இந்த பிரசங்கத்தை இந்த தொடர் ஜபத்தில் நான் பண்ணியிருக்கிறேன். அப்ப அவங்க அந்த பெட்டியை எப்படிதான் கொண்டு வந்தாங்க? ஒரு கேடயம் போல. தேவன் நமக்கு கேடகமா இருப்பேன்னு சொன்னார்ன்றதுக்காண்டி தேவன் நம்ம எப்பவும் கேடகமாவே நிறுத்தக்கூடாது. ஆபத்து வரும்பொழுது அவர் தூக்கி நிப்பாட்டுறது, பாதாளத்துல விரும்பும்போது ஆண்டவரேன்னு கூப்பிடுறது. இப்ப இந்த ஏலியின் பிள்ளைகளும் கர்த்தருடைய ஆலயத்தில் கொண்டு வரப்பட்டதான பலி பொருட்கள் மேல, அந்த இறைச்சிகள் மேல தங்கள் கண்ணை வைத்து முள் முரடுகளா, ஆமா,
அந்த முள் கொக்கி மாதிரி இருக்கும். அதை வச்சு குத்தி தங்களுக்கு பிரியமானதெல்லாம் தொடை பீஸு, நெஞ்சு கறி பீஸு, அவங்களுக்கு பிடிச்ச கறியெல்லாம் என்ன பண்ணாங்களாம், குத்தி குத்தி எடுத்து உட்காந்து சாப்பிட்டு இருந்தாங்களாம். அந்த பலி யாருக்கு செலுத்துறது? கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய காரியத்தை இவன் தனக்காக எடுத்து உட்காந்து கடிச்சு தின்னுட்டு இருக்கிறான். அதனால தேவன் என்ன பண்ணாராம், அந்த ஸ்தலத்தை விட்டு அவர் வெளியேறினாராம். இந்த ஆலயத்தை விட்டு நான் வெளியேறதுக்கும், உன் குடும்பத்தை விட்டு நான் வெளியேறதுக்கும், உன்னிடத்திலிருந்து நான் உன்னை விட்டு நான் வெளியேறதற்கும் நீ மனம் திரும்பலன்னா நான் உன்னை விட்டு வெளியேறிடுவேன். உன் சபையை விட்டு வெளியேறுவேன், உன் குடும்பத்தை விட்டு வெளியேறுவேன். நீ வெறும் கட்டிடத்தை வச்சு, நீ வெறும் ஜனங்களை வச்சு, நீ ரட்சிக்கப்பட்டன்ற அந்த அடையாளத்தை மட்டும் வச்சு நீ ஒன்னுத்தையும் சாதிக்க முடியாதுன்னு சொல்லி வச்சிருக்கார். தேவன் நம்மளை எதுக்குள்ள கட்ட விரும்புகிறாரு? அவருக்குள், அவருடைய வார்த்தைக்குள், அவருடைய பிரசனத்துக்குள் நம்மை கட்ட வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் ஜனங்களோ எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் இப்படிதான் வாழுவோம், பெயருக்கு ஆலயத்துக்கு வருவோம். அன்றைக்கு சாலமோன் அந்த ஆலயத்துல பலிகள் செலுத்துறப்ப தேவனுக்கு முன்பாக ஜனங்கள் அந்த கொடுத்த சத்தங்கள், எத்தனை சத்தங்கள்! தேவ பிரசனம் இறங்கி வரப்ப ஜனங்கள் பேசின வார்த்தைகள், ஆரவாரங்கள், துதிகள், எத்தனை பாடல்கள்! ஆனா இன்றைக்கு அதே ஜனங்கள் அதெல்லாம் மனப்பாடம் ஆயிடுச்சு, ரோபோ மாதிரி மனப்பாடம் ஆயிடுச்சு. சிப்பு போட்ட உடனே ஸ்லோகம் ஓடுற மாதிரி வந்து சர்ச்சுக்குள்ள வந்தோடனே ஸ்லோகம் போட ஆரம்பிச்சிருது. ஆமீன், ஸ்தோத்திரம், பாடல் எல்லாத்தையும் ஸ்லோகம் மாதிரி போடுறது. சர்ச்சுக்கு போனோடனே மெமரி கார்டை பிடிங்கிட்டு வேற மெமரி கார்டை போட்டு கரைமுறைன்னு ஊரு ஃபுல்லாக தெரிகிறது. தேவன் கேட்கிறாரு, என் ஆலயத்தை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? என் ஆலயத்தை பார்த்தா உனக்கு கலர் குகை மாதிரி தெரியுதா? என் ஆலயம் உனக்கு கலர் குகையா இருக்கும் என்றால் நான் அந்த ஆலயத்தில் இருக்க மாட்டேன். பணத்தை புதைக்கிற இடத்துல பரிசுத்த தேவனுக்கு என்ன விஷயம், என்ன வேலை இருக்கு? பிணங்களை, பிரேதங்களை விதைக்கிற இடத்துல பரிசுத்தமான ஜீவனுள்ள தேவனுக்கு என்ன வேலை இருக்கு? அவர் கல்லறை இன்னும் திறந்துதான் இருக்கான, கல்லறைகளை யாரும் இல்லை. இயேசு கிறிஸ்து இல்ல, அவர் கல்லறைக்குள்ளேயே, அவருக்காக வாங்கப்பட்ட கல்லறைக்குள்ளேயே அவர் இல்ல. இன்றைக்கு நாம் கட்டி வைத்திருக்க இந்த கல்லறைக்குள்ள இருப்பானான்னு கேட்கிறாரு. தேவனை மகிமைப்படுத்தினால், தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் அது ஆலயம். பெயருக்காக வந்தா அது பிரேதங்கள் பிதைக்கிறதான கல்லறை, கல்லர் குகை. கல்லறைன்னு வச்சுக்கலாம். கல்லர் குகைனா திருடர்கள் வாழும் இடம். கல்லர் குகைனா திருடர்கள் வாழும் இடம். இல்ல கல்லறைன்னு வச்சாலும் அங்க யார் இருப்பாங்க? மரித்தவர்கள். அவர்கள் தேவன் என்ன பண்ண மாட்டாங்க, துதிக்க மாட்டாங்க. மரித்தோரும் மௌனத்தில் இருப்போரும் தேவன் என்ன பண்ண மாட்டாங்க, துதிக்க மாட்டாங்க. அப்ப தேவ சமூகத்தில் துதிக்காதவங்க யாரு? மரித்தவங்க. மரித்தவங்களும் எங்க தான் இருப்பாங்க? அப்ப தேவனை துதிக்காம தேவ சமூகத்துல கம்முன்னு இருந்தவங்களாம் யாரு? மரித்தவங்க. அப்ப மரிச்சவங்க இருக்கிற இடத்துக்கு பேர் என்ன? கல்லறை. உயிரோடு இருந்தும் தேவனை மகிமைப்படுத்துறான்னு எதுக்குள்ளதான் உட்கார்ந்து இருக்கிற? மரித்தவன் கல்லறைக்குள்ள இருக்கிற. நான் உயிரோடு இருக்கிறேன், எனக்கு இந்த இடத்துல எந்த வேலையும் கிடையாது. கர்த்தருடைய ஜனங்களுக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தை, எப்பா நீ வாழ்வதற்கு நான் அனுக்கிரகம் செய்யணும், அதுக்கு என் பிரசன்னம் உன்னோட இருக்கணும், அதுக்கு உன் வாழ்க்கையை நீ சரிப்படுத்தணும். செவி கொடுக்க மாட்டோம், கேளாமல் கேட்கவே மாட்டோம்னு சொன்னா 15வது வசனத்துல சொல்றாரு, எப்ராயிம் சந்ததி அனைத்தையும் தள்ளி போட்டது போல உங்களையும் என்ன பண்ணிடுவேன், தள்ளிடுவேன். எப்ராயிம் சந்ததி யாரு? இஸ்ரவேல் புத்திரர்கள். இஸ்ரவேல் புத்திரர்கள் அந்த 10 கோத்திரம், பிந்தின 10 கோத்திரம். அந்த இஸ்ரவேலரை கொண்டு போய் தேவன் எங்க ஒப்பு கொடுத்தாராம்? அசிரியர்களுக்கு ஒப்பு கொடுத்தாராம். நான் ஏற்கனவே யாரை ஒப்பு கொடுத்துட்டேன்? இஸ்ரவேலர்களை, எப்ராயிம் கோத்திரத்தார அசிரியருக்கு ஒப்பு கொடுத்துட்டேன். நீங்களும் கீழ்ப்படியலைன்னா உங்களையும் ஒப்பு கொடுத்துருவேன். குறிச்சு வச்சுக்கோங்க. 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 18 மற்றும் 23 வசனங்கள். 2 ராஜாக்கள் 17, 18, 23 வசனங்கள். ஓசியா 9ஆம் அதிகாரம் 17வது வசனம். சங்கீதம் 78, 67, 69. இந்த வசனங்கள்லாம் தேவன் தள்ளிவிட்டார். யாரை தள்ளிவிட்டார்? எப்ராயிமை தள்ளிவிட்டார்.
ஆனால் இதே எப்ராஹிமை பார்த்து தேவன் ஒரு வார்த்தை சொன்னார், எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். அவருக்குள்ள வேதனை இருக்கு, ஆனா நான் மனம் மாறணும் அப்படின்னா வேற வழி இல்லை, என்னை விட்டு கொடுத்துதான் ஆகணும். யோனாவை மீன் வயிற்றுக்குள்ள, அந்த நாத்தம் பிடிச்ச மீன் வயிற்றுக்குள்ள வைக்கணும் தேவ சித்தம் கிடையாது. ஆனா அவன் திருந்தணும்னா அங்க வச்சுதான் ஆகணும். அப்ப சில சமயங்கள்ல தேவன் நம்மை சில இடுக்கண்களுக்குள்ள திணிக்கிறது காரணம் என்ன? சில விஷயங்களை நம்மளை பிடுங்கி கொண்டு போய் வேற இடத்துல வைக்கிறது காரணம் என்ன? அனுகூலம் இருக்கிற இடத்துல இருந்து பிடுங்கி அனுகூலம் இல்லாத இடத்துல வைக்கிறது காரணம் என்ன? நான் மாறணும், நான் மாறணும் என்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான். ஆதாமை கொண்டு போய் ஏன் வெளியில விட்டாரு? அதுக்கப்புறம் ஆதாமை போய் சந்திச்சு அவனுக்கு தோல் உடையை கொடுத்து, அவனுக்கு கர்ப்பத்தின் கனியை கொடுத்து, அவன் குடும்பத்தில் நடந்த வாக்குவாதங்களுக்கு தேவன் முன்னின்று நீதி செய்து இன்னொரு பிள்ளையை கொடுத்து அந்த குடும்பத்தை பராமரிச்சார். தூக்கி போட்டவர் ஏன் தூக்கி போட்டிருக்கு, அப்படியே போக வேண்டியதானே? பிடுங்கி வேற பக்கம் வச்சுட்டு போன்னு போயிருக்க வேண்டியதானே, ஏன் வைக்கல? எப்ராஹிமே நான் எப்படி கைவிடுவேன்? அவருக்கு எப்ராஹிமை கைவிடுவதில் விருப்பம் இல்லை, ஆனா அவர்கள் திருந்த வேண்டும் என்றால் கைவிட்டுதான் ஆக வேண்டும். நம்மை தேவன் கைவிடுவார் என்று இன்றைக்கு நான் பிரசங்கிக்க விரும்பல, அது பிரசங்கிக்க வரல. அவர் கை விடுவாரு, ஆனா மீண்டும் தூக்குவாரு. ஆனா கைவிடுகிறப்பட்ட அந்த காலத்துல நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் அது முக்கியமில்ல நமக்கு. அவர் கைவிடுவதும் கை தூக்கி எடுப்பதும், இமை பொழுது உன்னை கைவிட்டேன் உருக்கமான இரக்கத்துடனே மீண்டும் சேர்த்து கொண்டேன், இது எல்லாமே இருக்கு. ஆனா அந்த இமை பொழுது, மனுஷனுக்கு 1000 நாள் கர்த்தருக்கு ஒரு நாள், மனுஷனுக்கு 1000 நாள் கர்த்தருக்கு ஒரு நாள். நம்முடைய வாழ்க்கையில 1000 நாளை போட்டு அவர் வாழ்க்கையில ஒரு நாள் குறிச்சு வச்சுட்டு போனா என்ன பண்ணுவோம்? 70 வருஷம் போட்டாரு அவர். நான் பைபிள் காலேஜில் இருக்கிறப்ப நான் தியானிச்ச விஷயங்கள் நான் சொல்றேன். 70 வருஷம் போட்டாரு. அவருடைய பார்வைக்கு ஒரு நாள் 1000. அப்ப 70 வருஷம்னா கூட்டி பார்த்தா அது போகுது, வருஷங்களுக்கு மேல போகுது. போனா இதை ஒரு ஸ்டடியில் நாங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப எப்படி பார்த்தோம்னா, கர்த்தருடைய வருகையை குறித்து தியானிக்கும் போது இந்த தானியலில் சொல்லப்பட்டதான இந்த வார்த்தைகளையும் இந்த 70 வருஷம் சிறையிருப்புக்கு பிற்பாடு அப்படிங்கிற அந்த காரியங்களையெல்லாம் நாங்கள் என்ன பண்ணோம், சும்மா அப்படி தியானிக்கிறோம். இந்த மாதிரி தியானிக்கிற பழக்கம் உண்டு. அப்போ இந்த வசனத்தை பிடிச்சி நான் இப்படி தியானிச்சேன், அது போது வருஷக்கணக்காக போகுது. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தானியலுடைய காலத்தில் 70 வருஷம் தீர்க்கதரிசனம் நிறைவேறினதுக்கு அப்புறம்னு சொல்லப்பட்டதை நாங்கள் கணக்கு போட்டு பார்த்தா அது 2200 250 300 அப்படியே போகுது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மளை விட்டு கொடுத்துட்டாருன்னா நமக்கு என்ன நடக்கும்? அல்லேலூயா. அப்ப ஸ்தோத்திரம். தேவன் நம்மிடத்துல சொல்லுகிற ஒரே ஒரு விஷயம் என்ன? என் நாளையத்தை தீட்டுப்படுத்தாத, என் நாளையத்தை கள்ளர் குகையா மாத்தாத, என் ஆலயத்துக்குள்ள பரிசுத்தமற்ற செயலை செய்யாத, என் ஆலயத்துக்குள்ள துணிகரமா உட்காந்து என்னை ஆராதிக்காத. அல்லேலூயா. தீமோத்தேயுல ஒரு வார்த்தை எனக்கு பிடிக்கும், உங்கள் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி, உங்கள் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி. எனக்கு அந்த வார்த்தையை படிக்கிறப்பெல்லாம் முந்தி ஒரு பயம் இருக்கும். இந்த கையால் நம்ம என்னென்ன காரியங்கள் செஞ்சுருப்போம், இந்த பரிசுத்தமான கையை தேவன் உயர்த்து, இந்த கையில் பரிசுத்தம் இருக்கா, இந்த கையில் நம்ம அப்பம் வாங்கி சாப்பிட்றோமே இந்த கையில் பரிசுத்தம் இருக்கா, இந்த கையில் நம்ம என்னென்னமோ செஞ்சுருப்போம், என்னென்னமோ வாங்கியிருப்போம், என்னென்னமோ கொடுத்துருப்போம், என்னென்னமோ பண்ணியிருப்போமே இந்த கையில் பரிசுத்தம் இருக்கா, இந்த கையில் தானே அப்பத்தை வாங்கி சாப்பிட்றோம், கர்த்தருடைய சரீரத்தை வாங்கி சாப்பிட்றோம், கர்த்தருடைய ரத்தத்தை எடுத்து பானம் பண்ணுறோம், இந்த கையில் பரிசுத்தம் இருக்கா? அப்போ கைகளை உயர்த்தும் போது கையை எப்படி தான் உயர்த்தணுமா? உங்கள் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி ஆராதிங்க, உங்கள் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்படி உயர்த்துறப்ப சபையில் தேவனை மகிமைப்படுத்தும் போது கையை உயர்த்துறப்ப என் கையில் என்ன இருக்கணும்? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க கூடாதுன்னு சொன்னது காரணம் இருதயத்தில் இல்லை, கையிலையும். இன்றைக்கு குளிச்சு சுத்தபத்தமாக வர்றதுனால நான் சுத்தமாக இருந்திருக்கேன்னு அர்த்தம் இல்லை.
அது வந்து வேற, அது வெளிப்புற பரமான சுத்திகரிப்பு. தேவனுக்கு எப்பயுமே கேட்கறது உள்ளான சுத்திகரிப்பு. இருதயம் சுத்தமா இருக்கா, கையில பரிசுத்தம் இருக்கா, லஞ்சம் வாங்காத கையா இருக்கா, பாவ பழக்கம் செய்யாத கையா இருக்கா, பாவத்துக்கு உட்படாத கையா இருக்கா, ரத்தம் சிந்தாத கையா இருக்கா, துரோகம் செய்யாத கையா இருக்கா. கையில 1000 சத்தியங்கள் அடங்கியிருக்கு. இந்த கையை பரிசுத்தமா வச்சிருக்கேனா? தேவன் கேட்கிறாரு. என் ஆலயத்துல வந்து கையை ஊற்றி ஆராதிக்கிறியே, உனக்கு எவ்வளவு துணிகரம் இருக்கும்? என் ஆலயத்துல கை தட்டி ஆராதிக்க உனக்கு எவ்வளவு துணிகரம் இருக்கும்? நீ பண்றதெல்லாம் பண்ணிட்டு இங்க வந்து கை தட்டுறியா, இங்க வந்து கை உயர்த்துறியான்னு கேட்கிறாரு. அவர் ஆலயத்துல அவர் அவ்வளவு வைராக்கியமா இருக்கார். இயேசு கிறிஸ்து தமது ஆலயத்தினால் அவ்வளவு வைராக்கியமா இருந்தார். இன்றைக்கு நான் கட்டப்படணும்னா நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். தாவீதுடைய குடும்பம் கட்டப்பட காரணம் என்ன? தாவீதுக்கு வீடு கட்டப்பட காரணம் என்ன? தாவீதுடைய குடும்பம் கட்டப்பட காரணம் என்ன? ஏற்கனவே சொன்ன வார்த்தையை மறுபடியும் சொல்ல விரும்புறேன். அவன் கர்த்தருடைய ஆலயத்துக்கு பிரயாசப்பட்டான். தேவன் நம்ம குடும்பத்தை கட்டினார். இன்றைக்கு ஆலயத்துக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்முடைய பரிசுத்தத்தை காண்பிக்கிறோம், நம்முடைய முக்கியத்துவத்தை காண்பிக்கிறோம், நம்முடைய அன்பை காண்பிக்கிறோம், நம்முடைய ஆராதனையை காண்பிக்கிறோம். ஆலயத்துக்குள்ள இன்றைக்கு ஆலயத்துக்குள்ள ஆராதிக்கிறதே யாருக்கு என்ன பண்ணல தெரியல. ஏன் ஆராதிக்கணும் தெரிய மாட்டேங்குது. எதுக்காக ஆராதிக்கணும் தெரியுமா? ஆராதனைக்கு வந்ததுனே தெரியாதலாம். நீ பாதி பேர் எதுக்கு வர்றது கிடையாது, ஆராதனைக்கே வர்றது கிடையாது. ஆராதனைக்கு வராம கர்த்தருடைய வார்த்தை கேட்டா வாக்குத்தத்தம் பழிச்சிருமா? வாழ்க்கையில பழிக்குமான்னு நான் கேட்கிறேன். எப்படி பழிக்கும்? கர்த்தரை துதிக்காம, கர்த்தரை ஸ்தோத்தரிக்காம, வார்த்தையை மட்டும் வாங்கி வாய்க்குள்ள போட்டா அது எப்படி தெரியுமா இருக்கு? கொரிந்தியர்ல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும்ல, அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுகிறவன். அவர்கள்லாம் யாரு? அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுகிறவன். அவர்களுக்கு என்ன நிலைமை வந்திருக்கு? ஆக்கினை தீர்ப்பு, நித்திரை அடைந்திருக்காங்க, வியாதி உள்ளவராக இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் தான் மரணத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஸ்தோத்திரமும் இல்லை, துதியும் இல்லை, ஆயத்தமும் இல்லை, எதுவுமே இல்லை. நேர பிரெட்டை கொண்டு வந்து வாயில போட்டா என்ன ஆகுறது? கர்த்தருடைய வார்த்தை நமக்கு மன்னா, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு அது நம்முடைய சரீரத்தை பலப்படுத்தக்கூடிய, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஊட்டச்சத்தான ஒரு உணவு. ஆனா அந்த உணவை வாங்குறதுக்கு முன்னாடி நான் ப்ரிப்பரேஷன் ஆகணும். ஏன் சபைகள்ல ஆராதனைக்கு வாங்கன்னு எல்லா ஊழியக்காரங்களும் அரைக்கோள் விடுறாங்க, ஆனா மக்களுக்கு அது தெரியறது கிடையாது. ஆராதனை சபைக்குள்ள வந்தாலும் கை கட்டி நம்ம கடப்பாறை முழுங்கினதாட்டம் அப்படியே நிற்போம். ஆராதிக்க தெரியாது, ஸ்தோத்திரம் பண்ண தெரியாது, ஜெபம் பண்ண தெரியாது, அந்நிய பாஷை அப்படின்னா என்னன்னு சுத்தமா தெரியாது, அபிஷேகமா தெரியாது, வேற என்னதாயே தெரியும். எதுக்கே சபைக்கு வர? பாரம்பரியத்துக்கு வரியான்னு கேட்கிறார். எந்த ரட்சிப்பின் அனுபவமும் இல்லாமல் சபைக்கு வந்து எதை கட்ட போற? உன் குடும்பம் எப்படி கட்டப்படும், அவனை எப்படி குடியிருக்க வப்பேன்னு கேட்கிறார். இருதயமும் வஞ்சகம், வெளிப்பிரகாரமான சரீரத்திலையும் வஞ்சகம். அப்புறம் ஆலயத்துல வந்து ஏன் நான் உன்னை தள்ளி விட்டா என்ன தப்பு? நான் உன்னை ஒதுக்கி வச்சா என்ன தப்பு? நான் ஏன் உனக்கு உதவணும்? அடுத்து ஸ்தோத்திரம் 16வது வசனத்துல சொல்றாரு, நீ இந்த ஜனங்களுக்காக விண்ணப்பம் செய்ய. இந்த வார்த்தை யாருக்கு சொல்றாரு? ஊழியக்காரனுக்கு, எரேமியாவுக்கு சொல்றாரு. எரேமியாவே, இப்படிப்பட்டவங்களுக்கு நீ ஜெபிக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்படிப்பட்டவங்களுக்கு நீ ஜெபிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜெபம் பண்ணாலும் அதை நான் கேட்க மாட்டேன். 11வது அதிகாரத்துல 14வது வசனம் திருப்பிக்காங்க. 11:14. ஆதலால் நீ இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டாம், அவர்களுக்காக மன்றாடவும் கெஞ்சவும் வேண்டாம். அவர்கள் தங்கள் ஆபத்து நிமித்தம் என்னை நோக்கி கூப்பிடும் காலத்தில் நான் அவர்களுக்கு. ஊழியக்காரனை பார்த்து தேவன் சொல்ற வார்த்தை, இப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவங்களுக்காக நீ ஜெபம் பண்ணி என் சமூகத்துக்கு வராத. நீ பண்ணாலும் நான் அதை கேட்க மாட்டேன். நீ பண்ணாலதானா கேட்க மாட்டேன். நீ பண்ணிட்டு போ, நான் கேட்க மாட்டேன். இன்றைக்கு நமக்காக ஊழியக்காரங்க ஜெபிக்கிற ஜெபத்தெல்லாம் தேவன் கேட்கிறாரா? யாருக்காவது நம்பிக்கை இருக்கா? அல்லேலூயா. நமக்கு நம்பிக்கை இருக்கணும். என்ன நம்பிக்கை? நான் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழலை, என் குடும்பத்துக்காக ஊழியக்காரர் பண்ணுற ஜெபத்தை தேவன் கேட்பார்ன்ற விசுவாசம் எனக்கு வேணும். 1000 ஊழியக்காரங்களை குடும்பம் வீட்டில் ஜெபம் பண்ணலாங்க, என் குடும்பம் ஒழுங்காக இருந்தால் என் ஜெபத்தை தேவன் கேட்பார்.
என் சபையில் மிகப்பெரிய பிரபலமான பிரசங்கியாரை கூப்பிட்டு வந்து பிரசங்கம் பண்ண வைக்கலாம். அவங்க பிரசங்கம் பண்ணிட்டு போவாங்க. ஆனால் அவங்க சொன்ன வாக்கு தத்தங்கள், அவங்க சொல்லுகிற ஆசீர்வாதங்கள், அவங்க சொல்லுகிற ஜெபங்கள், அவங்களிடத்தில் தேவன் கொடுத்த தீர்க்க தரிசனங்கள் அது உண்மைதான். ஆனால் பழிக்கிறதும் பழிக்காதும் யார் கையில் தான் இருக்குது? சபை கையில் தான் இருக்குது. சபை ஒழுங்காக இருந்தால் வாக்கு தத்தம் பழிக்கும், சபை ஒழுங்காக இருந்தால் தீர்க்க தரிசனம் பழிக்கும், சபை ஒழுங்காக இருந்தால் சபை விரிவாக்கமாகும். ஆனால் சபை சரியில்லை என்றால் எப்பேற்பட்ட தீர்க்கதரிசி வந்து சபைக்கு தீர்க்க தரிசனம் சொன்னாலும் நிறைவேறாது. அது குடும்பங்களுக்கும் சரி, எனக்கும் சரி, சபைக்கும் சரி. நான் எனக்கு தனிப்பட்ட விதத்தில் என்னோடு தேவன் பேசின வாக்கு தத்தங்கள் பழிக்கணும்னாலே நான் ஒழுங்காக இருக்கணும். எனக்காண்டி ஒரு ஊழியக்காரன் தலையில் வச்சு ஜெபம் பண்ணுறாரு. இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு பழக்கம் இருக்குது. நான் யாரையும் தப்பு சொல்ல விரும்பலை, ஏன்னா அது பழகிருச்சு, ரத்தத்திலே ஊறிச்சு, கிறிஸ்தவ ரத்தத்திலேயே இன்னைக்கு அது ஊறிடுச்சு. எந்த ஊழியக்காரை பார்த்தாலும் மண்டையை கொண்டு போய் முதல்ல வச்சுருவோம். அவர் கை வச்சார்னா ஏதாவது நடக்கும் அப்படின்னு. அவர் கை வைப்பார், ஜெபம் பண்ணுவார், நடக்குமா நடக்காதான்னு யாருக்கு தான் தெரியும்? எனக்கு தெரியும். எனக்கு முந்தைய ஒரு பயம் இருந்துச்சு, இப்போ அந்த பயம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. எனக்கு சரியான ரட்சிப்பு இல்லாத சில பாவத்தில் நான் இருக்கும்போது என் தலையில் ஊழியக்காரன் கை வைக்கூடாது நான் பயப்படுவேன், வைக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். ஏன்னா கையை வச்சு நம்ம புட்டை அவுத்து விட்டா என்ன ஆகுறது? மான காற்றுல பறந்துருமே நினச்சி யார்கிட்டையுமே தலையை கொடுக்க மாட்டேன். எனக்கு ஒரு பயம். ஏன்னா நிறைய பேர் கை திருன்னு சொல்லுவாங்களா, நான் அதெல்லாம் பார்த்துட்டு பயந்துருவேன். எதுக்குடா நமக்கு இந்த நம்ம பாட்டு தலையை கொடுத்துட்டு நீ இப்படி பண்ண நீ அப்படி பண்ண நம்மளை பற்றி புட்டு வச்சிட்டாக்க என்ன பண்ணுறது அப்படின்னு பம்மிக்கிட்டே வெளியே வந்துடுவேன். 10 பேர் இருந்தாலும் அதை அப்படியே நைஸாக தலையை நவுத்தி வெளியே கொண்டு போய் வச்சு அப்படியே நவுத்தி அப்படி கொண்டு போய் அப்படி ஓடி போயிடுவேன். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சுபாவங்கள்லாம் மாறினதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு எந்த ஊழியக்கார தலையில் கை வச்சாலும் பயப்படாமல். ஆனால் இது வரைக்கும் அதிகமாக யாரையும் தலையில் கை வச்சதில்லை. 2வது விஷயம், தேவனா ஏவப்பட்டு வச்சாதான் உண்டு என் தலையில். நானாக போய் யார்ட்டி இது வரைக்கும் என்ன பண்ணதில்லை, என் தலையை கொடுத்ததில்லை. ஆனால் கொடுக்குற சுபாவம் இன்னைக்கு அநேகருக்கு இருக்குது, தப்பு இல்லை, கொடுங்க. நல்ல ஆவிக்குரிய மனுஷங்கிட்ட ஜெபம் பண்ணுறது தப்பு இல்லை. ஆனால் அவங்க பண்ணுற ஜெபம் எனக்கு பழிக்குதா பழிக்கலான்னு தெரியுமா தெரியாது? எனக்கு தெரியணும். எனக்கு தெரியாது. நான் நினைக்கிறேன் அந்த ஊழியக்கார ஜெபம் பண்ண எனக்கு தேவன் இந்த வாக்கு தத்தம் பேசினார், நிறைவேறிடும். ஏம்மா பேசுனதெல்லாம் அவர் தான், பேசுனதெல்லாம் உண்மை தான். ஆனால் அது பழிக்குமா பழிக்காதான்னு அவர் யாரை வச்சான்னு டெஸ்ட் பண்ணுவார்? என் வாழ்க்கையின் சாட்சியை வைத்து அது எனக்கு பழிக்கணுமா பழிக்க வேண்டாமான்னு டெஸ்ட் பண்ணுவார். இப்போ இந்த சுபாவம் உடையவங்களுக்கு இந்த 17, 15, 15வது வசனம் 16வது வசனம் வரைக்கும் இருக்கிற சுபாவம் உடையவங்களுக்காக ஜெபம் பண்ணா அந்த ஜெபத்தை ஊழியக்காரனா தேவன் என்ன பண்ண மாட்டார், கேட்க மாட்டார். அது எப்பேற்பட்ட பிரசித்தமான ஊழியக்காரங்களாக இருந்தாலும் அந்த ஜெபத்துக்கு தேவனத்திலிருந்து என்ன வராது, பதில் வராது. அப்போ மாற்ற வேண்டியது யார? சர்ச்சையா ஊழியக்காரரையா? நம்ம குடும்பத்தை நம்பலை, நாம மாறணும். இந்த தீர்க்கதரிசனம் சொல்ல மாட்டாரா சர்ச்சை மாற்றணும்டா, இங்கே ஆராதனை சரியில்லடா சர்ச்சை மாற்றணும்டா. இல்லை நான் சரியா இருந்தால் தான் எனக்கான வார்த்தை எனக்கு வரும். நான் ஆராதிக்க மாட்டேன், நான் பரிசுத்தமாக வாழ மாட்டேன், நான் கர்த்தருக்கு கீழ்ப்படிய மாட்டேன், நான் கர்த்தருடைய சமூகத்தை கல்லர் குகையாக எண்ணி வருவேன், நான் எல்லா புரட்டும் பண்ணிட்டு இங்கே வந்து கையை வச்சு ஸ்தோத்திரம் பண்ணுவேன். இதையெல்லாம் அவருக்கு பிடிக்கலை. ஆனால் எது மட்டும் வேணும்? ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணால் அது ஜெபம் எனக்கு கேட்கப்படணும். அவர் அதுக்கும் பதில் வச்சுட்டாரு, நீ ஜெபம் பண்ணாத நான் கேட்க மாட்டேன், நீ பண்ணாலும் நான் கேட்க மாட்டேன். நம்முடைய வாழ்க்கையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நிறைய ரகசியங்கள் இருக்கிறது. இன்னும் அது நாம் கட்டப்படுவதற்கு அது நமக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். மற்ற காரியங்களில் நம்ம எப்படி இருக்கிறோம் ஏது இருக்கோன்றதெல்லாம் தேவன் முக்கியத்துவப்படுத்துறதில்ல, அவர் சமூகத்தில் எப்படி இருக்கிறோம். அதனால தான் நான் பரிசுத்தராக இருக்கிறேன், நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தராக இருங்க, பரிசுத்த அலங்காரத்துணை கர்த்தரை தொழுது கொடுங்கள், பரிசுத்த கரங்களை உயர்த்துங்கள், பரிசுத்தமான கைகளை உயர்த்துங்க. இதெல்லாம் எதற்காக? சும்மா பரிசுத்தம் எழுதி வைக்கிறது இல்லை. தேவன் அதை விரும்புகிறார். அதை விரும்புகிற நம்மையும் அவர் விரும்புகிறார். அதை விரும்புகிற நம்மை அவர் விரும்புகிறாரே தவிர மற்றபடி தள்ளி விட்டு போயிட்டே இருப்பார். அசிரியா யூதர்களுக்கு முன்பாக யாரை தள்ளி விட்டார்? எப்ராயிமை தள்ளி விட்டார். ஆனால் அதே எப்ராயிமை குறித்து சொல்லப்படுது, எப்ராயிமை நான் எப்படி கைவிடுவேன்ப்பா, மறுபடியும்
நீ வரிய அழைப்பு கொடுக்குறாரு, வந்தாதான் அடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும், வரலன்னா நிறைவேறாது. அதனால தேவன் என்னை கைவிட மாட்டாரு, என்னை மறக்க மாட்டாருன்னு சொல்லி யாரும் வாக்கு தத்தங்களை தப்பா புரிஞ்சுக்காதீங்க. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன் அப்படின்னா, நீ வந்தா கைவிட மாட்டேன், வரலன்னா கைவிடுவேன்னு அர்த்தம். அல்லேலூயா. எல்லா வாக்குத்தத்தையும் கொஞ்சம் இப்படியும் படிக்கணும், அப்படியும் படிக்கணும். நம்ம நேர்மறையாவே படிக்கணும். நான் அதனால தான் எப்பயுமே வசனத்தை எதிர்மறையாவே பிரசங்கம் பண்றது. நேர்மறையான வார்த்தைக்கே நான் போக மாட்டேன், எதிர்மறையாக தான் நான் அதுக்கு ஆப்போசிட்டாக தான் போயிட்டு இருப்பேன். ஏன்? அதை செஞ்சாதான் இது நடக்கும். நம்ம இதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணால் பின்னாடி இருக்கிறத யாரை ஃபோக்கஸ் பண்ணுறது? எந்த வாக்கு தத்தமாக இருந்தாலும் என்னுடைய பிரதானமான வாக்குத்தம் கர்த்தனுக்காக யாவையும் செய்து முடிப்பாரு. நான் என்ன செஞ்சிருக்கேன் அவருக்கு? நான் அவருக்கு என்ன செஞ்சேன்? அது செஞ்சது அவர் எனக்கு திருப்பி செய்வார். இப்படி எல்லா வாக்கு தத்தத்துக்கும் இன்னொரு பின்பக்கமும் இருக்கு. அது கர்த்தருக்கு செய்யும்போது கர்த்தர் எனக்காக என்ன பண்ணுவார்? யாவையும் செய்து முடிப்பார். அப்போ எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன்? கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். ஆமா, கைவிட மாட்டார். பட் நான் அவரை கைவிட்டேன்னா அவர் என்னை கைவிட்டுருவார். நான் அவரை கண்டுக்கணும், அவர் என்னை கண்டுக்க மாட்டார். நான் அவர் சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார். நான் அவருடைய சபையை ஒரு பொருட்டை நினைக்கலாம், அவர் என் குடும்பத்தையே ஒரு பொருட்டை நினைக்க மாட்டார். என்னை ஒரு மனுஷனவே மதிக்க மாட்டார். யார் கர்த்தருடைய சமூகத்துக்கு, கர்த்தருடைய ஆலயத்துக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறாங்களோ அவர்களுக்கே அனைத்தையும் தேவன் நன்மைக்கு ஏதுவாக செய்வார். அப்போ இன்றைக்கு நம்ம தேவ சமூகத்தில் கேட்கணும், அப்பா என்னுடைய வாழ்க்கையில் நான் என்றைக்கும் கர்த்தருடைய சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நீங்கள் வீட்டில் போய் பொறுமையாக எரேமியா 7ஆம் அதிகாரத்தை படிங்க, மறுபடியும் தயவு செஞ்சு படிங்க. அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேவன் பேச ஆரம்பிப்பார். படிங்க. என் குடும்பம் கட்டப்பட, என் தனிப்பட்ட வாழ்க்கை கட்டப்பட, நம் சபை கட்டப்பட யாருடைய கரத்தில் தான் இருக்குது? அந்த சபைக்கு உட்பட்ட தேவ பிள்ளைகள், அந்த குடும்பத்துக்கு விட்பட்ட குடும்ப உறுப்பினர்கள், தேவனால் அழைக்கப்பட்ட அந்த தனி நபர், அதாவது நம்மள தனி நபர்கள், நமக்கு குடும்பம் இருக்குது, நமக்கு சபை இருக்குது. இது எல்லாமே எதை மெயின் பண்ணி பிளெஸ்ஸிங் வருது, ஆசீர்வாதம் வருதுன்னா நம்மளை பேஸ் பண்ணி. நான் நல்லா இருந்தால் எனக்கு ஆசீர்வாதம், நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரும் ஒழுங்காக இருந்தால் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம், சபையில் இருக்கிற எல்லாரும் கர்த்தருக்கு பயந்துருந்தால் சபைக்கு ஆசீர்வாதம், சபைக்கு வாக்கு தத்துவம், சபைக்கு விரிவாக்கம், எல்லாமே சபைக்கு நடக்கும். குடும்பத்துக்கும் அதே தான், தனிப்பட்ட வாழ்க்கைக்கு அதே தான். தொடர்ந்து தேவ சமூகத்தில் நம்ம ஜெபிக்கலாம். இங்கே நிறைய வார்த்தைகள் இருக்குது, நேரம் பார்த்து இன்னும் நமக்கு நாட்கள் இருக்குது. நம்ம தொடர்ந்து பொறுமையை என்ன பண்ணுவோம்? நம்ம படிப்போம். அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கலாமா தேவ சமூகத்தில்? ஓ ரிமன ரதர நமன ஷகர பல ரகதரி பபர ஷதர நமன ரகலஹந்தரி பௌதரி படபத ரகதகர நமன ரே பப பபல சதுரு ரோஹேதிரி நிமன ஷதர பபல கதர நமன. ஆவியானவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா நீங்கள் சொன்னீங்கப்பா, நான் இதில் பிரியப்படுகிறேனா? என் ஆலயம் கள்ளர் குகையா? என் சபைக்கு எப்படி வருகிறீர்கள்? என் சமூகத்துக்கு எப்படி வருகிறீர்கள்? இத்தனை வார்த்தையை தேவன் பேசியிருக்கிறீரே, நான் பிடுங்கப்பட இதுவும் காரணமாக இருக்குல்லப்பா. நான் பிடுங்கப்பட இதுவும் ஒரு காரணமாக இருக்குல்ல. எஸ், நான் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்காததே, கர்த்தருடைய ஆலயத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்காதது, கர்த்தருடைய ஆலயத்தின் ஆராதனைகளுக்கு, ஜெபங்களுக்கு, வார்த்தைகளுக்கு, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து எத்தனையோ பிரசங்கங்கள் வந்த பிரசங்கங்களுக்கு நான் கீழ்ப்படியாமல் போயிருக்கேனே. கீழ்ப்படியாமல் போன எல்லாவற்றுக்கும் தேவன் பொறுத்து இளைத்து போனேன்னு சொல்லி இதே எரேமியாவுடைய வார்த்தையின் மூலமாக தேவன் பேசுவார். நான் இளைத்து போனேன் எரேமியா, நான் பொறுத்து இளைத்து போனேன். என் ஜனங்கள் இப்பொழுது மாறுவார்கள், அப்பொழுது மாறு. 23 வருடங்களாய் நான் காத்திருந்து இளைத்து போனேன். இனி இவர்களை நான் பாபிலோனுக்கு விற்று போடுகிறேன். 70 ஆண்டு காலம் இவர்கள் பாபிலோனுக்கு போகட்டும். நம் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியம் வேணாம். தேவன் இளைத்து போகிற அளவுக்கு நம் இருதயத்தை கடினப்படுத்த வேண்டாம். விட்டு கொடுத்துடலாமாப்பா. என்கிட்ட எவ்வளவோ வார்த்தையை பேசினீங்க, என் குடும்பத்தை குறித்து என்கிட்ட பேசி நான் தான் இருதயத்தை கடினப்படுத்தினேன். என் ஆசீர்வாதத்துக்கு நான் தான் தடையாக உட்காந்துருக்கேன். இன்னைக்கு
என்கிட்ட எவ்வளவோ உணர்த்துனீங்க. இதை பண்ணாத மகளே, இதை பண்ணு, இது வேண்டாம், பிடிவாதம் பிடிக்காத, எத்தனையோ வார்த்தையை பேசுனீங்க. நான் தான் எனக்கு என்னோட விருப்பம்தான் முக்கியம்னு நான் இருந்தேன். எனக்கு நானே தடைக்கல்லா மாறிட்டேனே ஆண்டவரே. என் குடும்பத்திலையும் எத்தனையோ வார்த்தையை தேவன் எச்சரிப்பா கொடுத்தீங்க. இதை பண்ணுப்பா, இதை மாத்திக்கப்பான்னு சொன்னீங்க. ஆனால் நான் மாற்றலை. இன்றைக்கு நான் என்னுடைய வேர் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிடுங்கப்பட்டு கொண்டே இருக்குப்பா. எத்தனையோ கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய ஊழியக்காரனை கூட பேசுனீங்க. ஆனால் நாங்கள் அந்த வார்த்தைகள்லாம் கொஞ்சம் கூட நாங்கள் காதில் வாங்கிக்காம நாங்கள் அதை விட்டுட்டோம்ப்பா. ஆராதிக்கலை, ஸ்தோத்தரிக்கலை, ஜெபிக்கலை, பாடலை, எதுவுமே தேவ சமூகத்தை நாங்கள் பண்ணலை. வெறுமனை வந்து நின்னோம். கற்செங்கலாட்டம் வந்து நின்னோம். கற்பாறையாட்டம் வந்து உக்காந்துருந்தோம். இருதயம் முழுக்க இருதயம் ஆண்டவரை கடினப்பட்டு உக்காந்துருந்தோம். ஆனால் எத்தனையோ தேவன் பேசுனீங்க. இப்போவும் தேவன் பேசியிருக்கார். அவருடைய வார்த்தை கடினமாக இருந்தாலும் வார்த்தையில் அன்பு நிறைஞ்சிருக்கு. அவருடைய வார்த்தை வெளியில் கடினமாக இருக்கலாம். அந்த எப்ராயிம்ங்கிற அந்த ஒரு வார்த்தை நீங்கள் மனசில் வச்சுக்காங்க. எப்ராயிமை தள்ளி விட்டேன்னு சொன்னார். அதே எப்ராயிமை எப்படி கைவிடுவேன்னு சொல்கிறார். அப்போ தேவனுடைய வெளியரங்கமான வார்த்தை தாங்க கடினம். ஆனால் உள்ளுக்குள்ள பாசம், ஏக்கம் நிறைஞ்ச ஒரு தெய்வம் தான் நம்ம தகப்பன். நம்மளை பார்த்து தள்ளி விடுவேன்னா நம்ம கோச்சுக்கிட்டு போயிட்டோம்னா அவர் நம்மளை விட போகிறதில்ல. மீண்டும் கூப்பிடுவார். தேவ சமூகத்தில் ஆண்டவரே, இனிமே நான் கர்த்தருடைய ஆலயங்களுக்கு, கர்த்தருடைய ஆலயத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். இப்போ நான் ஆலயத்தை ஒரு பொருட்டாக நினைக்க மாட்டேன். நான் ஆலயத்தை கள்ளர் குகையாக நினைக்க மாட்டேன். நான் ஆலயத்தை பரிசுத்தம் இல்லாமல் வரமாட்டேன். அப்பா ஸ்தோத்திரம், நான் ஆலயத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியுவேன். அப்பா ஸ்தோத்திரம், எல்லாவற்றுக்கும் எங்களை கீழ்ப்படிய பண்ணுவோம். என் ஆலயம் என் வாழ்க்கையின் வாழ்வாதாரமாய் மாறணும்ப்பா. இஸ்ரவேல் ஜனங்களின் வாழ்வாதாரம் எது? ஆலயம்தான். தேவனின் ஆலயத்தை அவர் மையப்படுத்துகிறார். நீங்க இங்க வந்து ஸ்தோத்திரம் பண்ணி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லுகிறார். தேவ சமூகத்தில் சொல்லுங்க, அப்பா எங்க வாழ்வாதாரமே உங்க சமூகம் தான்ப்பா. உங்க சமூகத்தை விட்டா எனக்கு வாழ்வாதாரமே இல்லைப்பா. உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.